திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுண்ணே. அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அம்னீஷியா ஆகி போச்சு. கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுண்ணே. அவர் அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தர் பெல்ட் அடிச்சார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா, என்னை கேட்காமே ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்கே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்கன்னாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்கண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க பண்ண பொய், அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கன்னா செலக்டிவ் அம்னீஷியா அப்படிம்பா. செலக்டிவ் அம்னீஷியானா அப்பப்போ இதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அம்னீஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 to 2014 காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வைக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்னைக்கு அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போடுறாரு. அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு அதே கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்க செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓபன் பண்றாரு, தமிழ் இருக்கையை நிறுவறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அம்னீஷியால இருக்கிறாங்க. அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.